10 20 இந்த மாதம் ஒரு நிறைய செலவுகள் இருக்க. இஎம்ஐ வேற கட்டணுமே. அந்த இங்கே இவ்வளோதானு வருதே. என்ன தம்பி சின்சியராக ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மாதம் ஒரு இஎம்ஐ கட்டணும், அதான் அந்த கணக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஓ, இஎம்ஐ கணக்கா? அப்போ பெரிய தலைவலி கணக்கு தான். நம்ம ஏதாவது ஒரு பண தேவைக்காக இல்லை ஏதாவது ஒரு லோனுக்காக எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம். ஸோ அது மாதம் மாதம் கட்டிகிட்டு இருப்போம். எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும், ஏதாவது ஒரு மாதம் ரொம்ப டைட்டாக இருக்கும், பணம் கட்ட முடியாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ இந்த பேங்கிங், ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் மாதம் மாதம் பணம் வசூலிச்சுட்டு இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ ஒவ்வொரு மாதம் கட்டிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதம் மட்டும் ஃப்ரீ பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அடுத்தடுத்து கட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. 12 months போட்டுருப்போம், 24 month, 36 monthக்குன்னு அப்படி போட்டிருப்போம். இந்த 36 monthனா ஒரு 5 month எனக்கு ஃப்ரீ மந்த் அப்படின்னு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சில இடங்களில் இந்த வட்டியை மட்டும் கட்டினா போதும், அசல் கட்ட வேண்டாம், அப்படி வேணால் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெனிஃபிட் கிடையாது, இது வட்டியை மட்டும் கட்டுறது ஒரு சூழ்ச்சி. ஒரு மந்த் மட்டும் ஃப்ரீ பண்ணி வட்டியே இல்லாமல் அடுத்த மந்த்லேருந்து ரெகுலராக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபினான்ஸ் கம்பெனியே மாதம் மாதம் இப்படி கட்டணும்னு வச்சுருக்கிறது, என்னைக்காவது ஒரு மந்த் இவன் மாட்டுவான்டா, அப்போ ஃபைனை போட்டுடலாம் அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஐடியா செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த கடன் கொடுக்குறவங்கலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதான் ரூல்ஸு, மாதம் மாதம் கட்டிடணும், தவறுனா வட்டிக்கு மேலே வட்டி போடுவேன், வேணும்னா வாங்கு, இல்லைனா போயிட்டே இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவான். ஆனால் நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். இதுதான் நம்ம மக்களோட நிலைமை.